5வது அதிகாரம். இந்த மார்க் 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்க் 5வது அதிகாரத்துல ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறது. இந்த காரியத்துடைய கனெக்டிவிட்டி, இதோடைய துவக்கம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இதோடைய துவக்கம் எங்க ஆரம்பிக்குதுன்னா மார்க் 4வது அதிகாரத்திலே ஆரம்பிக்குது. மார்க் 4வது அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் படகுல ஏறி ஜனங்களுக்காக அவரு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் சொல்றாரு. அநேக காரியங்களை உவமையாய் ஆண்டவர் சொல்றாரு. அது ஜனங்களுக்கு எல்லாமே புரியல. அதுக்கப்புறமா தன்னுடைய சீஷர்களுக்கு தனியா கூட்டிட்டு போய் ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாமே அவங்களுக்கு ஊமைகளாக சொல்லப்படுது. ஏன்னா அவங்க அவங்க பாவத்துல இருந்து மனம் திரும்ப அவங்க கடினமா அவங்க இருதயத்தை வைத்திருக்கிறது நிமித்தம் எல்லாமே அவங்களுக்கு ஊமைகளா சொல்லப்படுது. ஆனா உங்களுக்கு எப்படின்னா எல்லாமே தெளிவா நீங்க புரிந்து கொள்ளும்படிக்கு சொல்ல உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அவங்களுக்கு அது கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க சீஷருக்கு விளக்குறாரு. ஆண்டவர் சீஷர்களுக்கு விளக்கும் போது, ஆனா இந்த சீஷர்கள் பாருங்க, ஆண்டவர் கூடயே தான் இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மற்றவர்களுக்கு தான் புரியலன்னு பார்த்தா இந்த சீஷர்களுக்குமே புரியல. சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே இது என்ன நீங்க சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஆண்டவர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கும் இது புரியலையா? இதுவே புரியலன்னா மற்ற விஷயங்கள் எப்படி உங்களுக்கு புரியும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களை கடிந்து கொள்ளல. ஆண்டவர் அவங்களுடைய பலவீனத்து மேல அவர் என்ன பண்ணார்னா ஒரு கருணை, ஒரு அக்கறை, ஒரு என்ன சொல்றது, ஒரு இரக்கம். நம்ம கூட இருந்து ஒருத்தங்களுக்கு நம்ம ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்கணும், இவன் புரிஞ்சுப்பான்னு நினைச்சு சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க கடைசியில என்ன சொல்றீங்கன்னு புரியலன்னு சொன்னா ரொம்ப நேரம் பாடம் எடுத்து கடைசியில என்ன சொல்றீங்கன்னே புரியலன்னு சொல்லும் போது ஆசிரியர்களா இருந்தாலும் இல்ல நம்மளே ஒருத்தங்களுக்கு ஒண்ணு சொன்னாலும் என்ன வரும், நம்மளுக்கு கோபம் வரும். இது கூட புரியல, இது தெரியலையா உனக்கு, இதே பிடிக்கலன்னா நீ இதே புரியலன்னா நீ வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போற, உன்னைய நம்பி நான் இந்த வேலையை எடுத்தோமேன்னு சொல்லி நம்ம கோவப்படுவோம் இல்லையா? ஆனா அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு தெரியுமா? முதல்ல அவருடைய சீஷர்களா இந்த உலகத்தை ரட்சிக்கப்படும்படிக்கு, இந்த உலகத்துக்கு அவருடைய நாமத்தை சாட்சியாய் விளங்க அனுப்புறதற்கு அவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்காராம்? அவர் தேர்ந்தெடுத்திருக்கவங்களே ஒரு படிக்காத பாமரை மக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவங்க, ஒரு கலிலேய மனுஷர்கள். அந்த கலிலேய ஊர்ல இருக்கிற இந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு நாகரிகம் தெரியாதவங்க, அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாதான். எதுனாலுமே ரோமர் கூட, ரோமர் சாம்ராஜ்யத்துல கீழே தானே இருந்தாங்க. ரோமர் அரசர் ஏதாவது ஒரு சட்டம் போட்டாருன்னா அவங்க கூட சண்டைக்கு போறதுக்காக ஒரு குணம் உள்ளவங்களா இந்த கலிலேய மனுஷர்கள். ஆனா இப்படி உலகம் அவங்களை பார்த்துச்சு. யூதர்கள் அவங்களை வெறுத்தாங்க. எப்படின்னா இந்த கலிலேயர்களுக்கு நடுவுல ஒரு கலப்பு இருக்கு. கலப்பு யூதர்கள்னா யூத வம்சம், அந்த கோத்திரங்களுக்குள்ளேயேதான் திருமணம் செய்து வரணும். ஆனா இந்த கலிலேய மனுஷர்களுக்குள்ள யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வெவ்வேறு புறஜாதிக்குள்ளேயும் திருமணம் செய்து ஒரு கலப்பு திருமணத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜனங்க. இதனால யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு முரட்டாட்டமான ஜனம், இது கீழ்ப்படியாத ஜனம், இது படிப்பறிவு இல்லாத ஒரு ஜனம்னு சொல்லி அவங்கள ஒரு கேவலமா பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்தாரா? உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்க தேர்ந்தெடுக்கிறாரு? புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் அவங்களை தேர்ந்தெடுக்கிறாரு. உங்களை ஆண்டவர் இந்த மனுஷங்க, உங்க குடும்பம், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள் ஒருவேளை இவனா இந்த அளவுக்கு வர முடியாது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டது போல, நீங்க ஒரு ரிஜெக்டடா, நீங்க நான் பிரயோஜனம் இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது, அவங்க அளவுக்கு நான் பெருசா போய் பேசக்கூடிய தைரியம் எனக்கு கிடையாது, இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை, ஞானமும் இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பா.
இந்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னைதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னைதான் நான் இந்த குடும்பத்துல, உன்னைதான் நான் இந்த ஊர்ல, உன்னைதான் நான் இந்த சமுதாயத்துல இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ வேணா உன்னை எப்படி பாப்ப, நீ ஒண்ணு பிரயோஜனம் இல்லாதவளா பாப்ப, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாதவனா நீ உன்னை பாப்ப. ஆனா நான் உன்னை எப்படி பாக்குறேன்னா, உலகத்தை கலக்குகிறதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி இந்த ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். அவர் என்ன செய்யறாரா, அவர் வந்துட்டு படிச்சவனா படிக்காதவனா, காசு இருக்கா பணம் இருக்கா, இப்படி எல்லாம் ஆண்டவர் பார்க்கலையா. அவர் எப்படி பார்த்தாராம், இருதயத்தை பார்த்தாராம். இவங்க முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷங்கதான், ஆனா இவங்க இயேசு கூட சேரும் போது வைராக்கியம் உள்ளவங்களா மாறிட்டாங்க. இவங்க ரோமனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்றவங்க தான், ஆனா இவங்க முரட்டாட்டம் மனுஷங்க நினைக்கிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இவங்க என் கூட இருந்தாங்கன்னா இந்த முரட்டுத்தனம் எப்படி தெரியுமா ஆயிருமா, வைராக்கியமா ஆயிருமா. கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் மறிக்கவும் துணிவா ஒரு தைரியமா இருக்கக்கூடிய மனுஷங்களா என்ன மாறிடுறாங்க, இந்த கலிலேய மனுஷங்க மாறிடுறாங்க. இப்போ இந்த கலிலேய மனுஷங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு இல்லையா. இவங்களுக்கு ஆண்டவர் இப்போ சொல்றாரு, படிக்காதவங்க இவங்களுக்கு சொல்றாரு. சொல்லும் போது அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படாம ஆண்டவர் காரியத்தை விளக்குகிறார். இந்த சம்பவம் 4வது அதிகாரத்துல நடக்குது. இந்த சம்பவம் நடந்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, விசுவாசத்தை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களோட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவர் சொல்றாரு, வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டு படகுல ஏறி என்ன ஆண்டவர் சொல்றாரா, அக்கறைக்கு போவோம்னு. 4வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. என்ன சொன்னாரா, அக்கறைக்கு போவோம். ஆண்டவர் சொல்லல வாங்க போவோம்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, வாங்க அக்கறைக்கு போவோம். இந்த வார்த்தையை நினைவுல கொள்ளுங்க, அக்கறைக்கு போவோம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்த ஒரு சம்பவம் இங்க நடக்குது. இவங்க படகுல ஏறிட்டாங்க, இவங்க பயணப்பட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ படகுல யார் இருக்கா, ஏசப்பா இருக்கா இவங்க கூட. ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது இப்போ திடீர்னு நடு கடல்ல ஒரு சம்பவம் நடக்குது. காற்று பயங்கரமா வீசுது, கடல் கொந்தளிக்குது, படகு முங்கி இவங்கெல்லாம் மறிச்சு போற அளவுக்கு அலை இவங்களை பயம்புறுத்துது. இந்த சம்பவம் நடக்கும் போது இவங்க இப்ப என்ன பண்ணாங்க, ஏசப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, நம்மள ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு, அதனை இத்தனைக்கும் ஆண்டவர் நம்ம கூட தான் படகுல இருக்காரு, நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நம்பிக்கையா இருந்தாங்களா? இல்ல. உடனே என்ன சொல்றாங்க, ஆண்டவரை எழுப்பி, என்ன நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்க சாகுறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேக்குறாங்க. ஆனா அப்பயும் ஏசப்பா என்ன தெரியுமா, நம்ம ஊருக்காரங்க என்ன சொல்லி இருப்போம், ஏன்ல பயந்து சாவுத சொல்லியிருப்போமா இல்லையா? எங்க ஊர்ல திருநெல்வேலி சைட்ல இதான் கேட்பாங்க, ஏன்ல பயந்து சாவுத, உங்ககிட்ட என்னெல்லாம் இவ்வளவு நேரம் பேசி என்னால புரிஞ்சிச்சு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஏசப்பா திருநெல்வேலிக்காரர் கிடையாது. ஸ்தோத்திரம். அவரு என்ன தெரியுமா சொன்னாரு, அவரு சொன்னாரு, இன்னுமா நீங்க விசுவாசிக்கல, இன்னுமா நீங்க இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்பயும் அவங்க மேல ஒரு இரக்கம் தான் வைக்கிறாரு. இந்த இடத்துல சீஷர்கள் எப்படி பேசுறாங்க, பயந்து பேசுறாங்க. பயந்து ஒரு பலவீனம், அது பயம்ன்றது மனுஷனுக்குள்ள இருக்க ஒரு பலவீனம் இல்லையா. ஒரு ஏதோ ஒரு சம்பவம் வருது, திடுக்குன்னு நமக்கு இப்போ திடீர்னு சுனாமி இருப்பதுன்னு சொன்னதும் ஐயோ நம்ம ஊரில பக்கத்திலேயே இருக்கேன்னு பயம் வர்றது, இது மனுஷ இயல்பு. இதை யாரு புரிந்து கொண்டா, ஆண்டவர் புரிந்து கொண்டார். இந்த பாத்திரம் மண்ணான பாத்திரம், இது அழியக்கூடிய சரீரத்துல இருக்கிற இந்த பாத்திரம் பலவீனமான பாத்திரம் தான். அதனால இந்த பாத்திரத்துக்கிட்ட ஆண்டவர் கடினமா நடந்துக்கல, என்ன செய்யறாரு தெரியுமா, இரக்கம் பாராட்டுறாரு. அவரு நீங்க இன்னுமா விசுவாசிக்கல,
ஆண்டவர் இந்த வேதாங்கமத்தை நீங்க முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது அதுல ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க என் முன்னாடி முறியடிக்கப்பட்டு போவீங்க, நீங்க உங்களை நான் மற்றவங்க கையில ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்லும் போது ஒருவேளை நம்ம நினைப்போம் இந்த ஆண்டவர் இஸ்ரவேலர்களுடைய முரட்டாட்டத்து நிமித்தம் அவங்களை கடிந்து கொண்டாரு, கோபம் கொண்டாரு. ஆமா, அவங்க கோபம் மூட்டினார்கள். அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி முறுமுறுத்தாங்க. ஆனா அவர் ஒவ்வொரு முறையும் நீங்க முறியடிக்கப்படுவீங்க, என் முன்னாடி நீங்க நிற்க மாட்டீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவர் கோபத்தோட சொல்லல, வேதனையோட சொல்றாரு. அவருடைய இருதயம் அப்ப என்ன தெரியுமா சொல்ற, நீ என் முன்னாடி முறியடிக்கப்படணுமா, நீ என் முன்னாடி இல்லாம போகணுமா? ஆண்டவர் உங்க பரிதவிப்போட கேட்கிறாரு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க, ஏன் இந்த சூழலை கண்டு பயப்படுறீங்க, ஏன் அந்த வியாதியை கண்டு பயப்படுறீங்க, ஏன் அந்த தோல்வியை கண்டு பயப்படுறீங்க, ஏன் அந்த அவமானத்தை கண்டு பயப்படுறீங்க? ஒருவேளை மற்றவங்க சொல்லலாம், இவன் தகுதி இல்லாதவன், இவன் ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா ஒண்ணுமே செய்யல, அவன் வாழ்க்கை கேவலமான ஒரு வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அவளுடைய தாத்தா என்ன செய்தாங்க தெரியுமா அப்படின்னு ஒருவேளை மற்றவர்கள் உங்களை அப்படி பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் கடந்து வரும் பொழுது, ஒரு வேதனையை சந்திக்கும் பொழுது, ஒரு அவமானத்தை சந்திக்கும் பொழுது, ஒரு பாடு அனுபவிக்கும் போது அவர் உங்களை பார்த்து அக்கறை உள்ளவரால், நீ இந்த பாடு அனுபவிக்கணுமா, இது உனக்கு தேவையா மகளே, என் பக்கம் திரும்பினா நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் அரவணைப்பனேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உங்களை நோக்கி அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன், உங்க மேல ஒரு இரக்கத்தை பாராட்டுகிற தேவன். இப்ப இந்த இரக்கத்தை பாராட்டுகிற தேவன் இந்த சீஷர்களுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கலையா, நீங்க இன்னுமா நம்பலன்னு சொல்லி காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு, அதட்டுகிறார். அவர் அதட்டும் பொழுது அந்த காற்றும் கடலும் அமைதலாயிருச்சு. படகுல ஏறும் போது ஏசப்பா என்ன சொன்னாங்க, அக்கறைக்கு போவோம்னு சொன்னாரு இல்லையா? நான் அக்கறைன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த அக்கறைக்கு போவோன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் வழியில படகுல சேதம் எப்படி ஏற்படும், வழியில நாசமோசம் எப்படி ஏற்படும், வழியில அழிவு மரணம் எப்படி ஏற்படும்? ஏன்னா அவர் அக்கறைக்கு போவோம்னு சொல்லியிருக்காரு. அவரு சொன்னா அது ஆல்ரெடி நடந்துருச்சு இல்லையா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப இவங்க இன்னும் நிகழ்காலத்துலதான் இருக்காங்க, அவர் எதிர்காலத்துக்கு போயிட்டாரு. அந்த எதிர்காலத்துல அவங்க அக்கறையில இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பாவம் பலவீனத்துல அது தெரியல. ஆனா ஆண்டவர் அவங்க பலவீனத்தை குறித்து அவங்க மேல கோவப்படல, அன்பாய் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அவங்க மேல இரக்கமாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் கூட அவங்க என்ன தெரியுமா, யாரு இந்த மனுஷர்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு விளங்கல. நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. நிறைய முறை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. நீங்க அநேக மீட்டிங்க்கு போறீங்க, அநேக வசனத்தை வாசிக்கிறீங்க, அநேக நீங்க போதகர்கள் பேசுறத கேட்கிறீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை நம்மளால முழுசா புரிந்து கொள்ள முடியல. நம்ம கேட்கிறோம், ஆனா அது இருதயத்துல என்ன காரியம் என்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா, அவர் வார்த்தையில உண்மையுள்ள தேவன். உங்களுடைய பலவீனத்துல உங்களை குறித்து பரிதவிக்க கூடாதபடிக்கு அவர் ஒரு கடினம் உள்ளவர் இல்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆசாரியர். நீங்க ஏசப்பா எனக்கு இந்த வியாதி சரியாகணும்னு நான் ஜெபம் பண்றேன், ஆனா வியாதி சரியாகல, என்னுடைய பேர பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வம்சம்னு சொல்லி நீங்க அவங்களுக்காக, அவங்க ஆசீர்வாதத்துக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுக்காகன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்றீங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்மளோட விசுவாச குறைவுனால
நம்ம நடக்கிறத நம்மளால பார்க்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா, நம்ம விசுவாச குறைவை வச்சு நம்மளை புறக்கணிக்கிற தேவன் இல்ல. அவர் நம்மளுடைய பலவீனங்களுக்காக, அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆசிரியராயிருக்கிறார். இப்பொழுது இந்த அதிகாரங்கள்ல நம்ம 3 காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு, தேவனுடைய பொறுமை. என்ன பொறுமை? அவர் இவ்வளவு விஷயமா சொல்லியும் சீஷர்களுக்கு விளங்கல. ஆனா அவர் கோவப்படல. இப்போ அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டாரு. ஆனா வழியில ஒரு சூழ்நிலை ஏற்படுது, ஒரு காற்று கொந்தளிக்குது. அப்போ நீங்க ஒரு காரியத்தை துவக்குறீங்க, நீங்க ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்க படிக்கணும், இந்த கோர்ஸ் நான் எடுக்க போறேன், இந்த கல்லூரியில என் பிள்ளைய சேர்க்க போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு எதிர்மறையா எல்லாம் வருது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நான் உன்னை ஜாதிகளுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துவேன், ராஜாக்களுடைய ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை வந்துருச்சு. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு கொந்தளிப்பு. இது நடக்குமா நடக்காதா? அவர் சொன்னதுக்கு எதிர்மறையா அவர் அக்கறை போலான்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப இங்க ஒரு கொந்தளிப்பு, மடிந்து போகத்தக்கதாக ஒரு சூழ்நிலை வருது. காற்று அடிக்குது, படகு மூழ்கத்தக்கதாக தண்ணீர் நிரம்புது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு என்ன பண்ண முடியல? அந்த வார்த்தை மறந்து போயிருது. அந்த வார்த்தை விசுவாசிக்க கூடிய அளவுக்கு சரீரத்துல பலன் இல்லாம போயிருது. ஆனால் அவர் யாரு? அவர் வார்த்தையில உண்மை உள்ள தேவன். அந்த உண்மை உள்ள தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? சில நேரங்கள்ல நீ விசுவாசிக்கிறது தேவனுக்கு பிரியமானதுதான். சில நேரங்கள்ல மனுஷன் எவ்வளவு பலவீனமானவன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால உங்க பலவீனத்துல கூட அவர் என்ன தெரியுமா செய்வாரா? உங்களை அக்கறைக்கு அவர் கொண்டு போயிருவாரா? அவர் நாம மகிமைக்காக நீங்க பலவீனரா இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். நீங்க கண்ணீர் சிந்துறீங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு பயமும் எனக்குள்ள இருக்கு, என்ன செய்யணும்னு புரியல அப்படின்ற சூழ்நிலையில அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக உங்களை அக்கறைக்கு அவர் கொண்டு போயிருவார். அந்த தொழில்ல அவர் உங்களை உயர்த்துவார். அந்த படிப்பை உங்களுக்கு முடிக்கும்படிக்கு அவர் கிருபை கொடுப்பார். அந்த உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அடுத்த காரியம், இது நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா இப்ப 5வது அதிகாரத்துல இவங்க இவ்வளவு நேரம் இந்த படகுல போராடி சூழ்நிலையை கடந்து இவ்வளவு தூரம் தாண்டி வந்தது எதற்காக? ஒரு புறஜாதியான மனுஷனை விடுவிக்கும் பொருட்டு. 5வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் அவங்க கடந்து வந்தாங்க இல்லையா? இவ்வளவு தூரம் கடந்து வந்தது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் முன்னமே திட்டம் பண்ணிட்டாரு. என்ன திட்டம் பண்ணிட்டாரு? அக்கறையில ஒரு மனுஷன், அந்த மனுஷன் எத்தனை காலமாய் காத்திருந்தான்னு தெரியல, எவ்வளவு நாட்கள்னு தெரியல, யார் அந்த மனுஷன்னு தெரியல. ஆனா அவன் இருக்கிற பட்டணம் என்னன்னு தெரியுமா? கதரேன். அந்த பட்டணம் ஒரு இந்த பில்கிரிமேஜ் சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடைக்கலமாய் தேடி வந்திருக்கிற ஒரு ஜனம். அந்த ஜனத்துக்கு நடுவுல என்னன்னா விக்கிரகம் பயங்கரமா இருக்கும். அவங்க கிரேக்க விக்கிரகத்தை வணங்கினாங்க. கிரேக்க தேசத்தோட விக்கிரகம்ன்றது அது அவங்க 12-13 முக்கிய கடவுள்களை வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு நகரம் அது. அந்த நகரத்துல அவங்க வந்துட்டு பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பிசாசோட பிடியில் இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரத்துல கைவிடப்பட்ட நிலைமையில, மறக்கப்பட்ட ஒரு நிலைமையில, யாருமே வந்து இவனோட ஒரு உறவு வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில ஒரு மனுஷன் பிசாசு பிடித்து பிரேத கல்லறைகள் நடுவுல இப்ப அவனோட உயிரோள்ள யாருமே பேச முடியாது, எந்த உறவுலையும் இருக்க முடியாது, எந்த ஒரு நல்லதுலயும் கலந்து கொள்ள முடியாது. அவன் யாருக்கு நடுவுல இருக்கிறானா? பிரேதத்துக்கு நடுவுல ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன்
எத்தனை நாளா வாழ்றான்னு தெரியல. ஒருவேளை அவனுக்கு முன்னாடி அவனோட முந்தையர்களுடைய பாவத்தினால அவனை பிசாசு பிடிச்சுதான்னு தெரியாது. இல்ல அவன் வாலிபனா இல்ல வயதானவரான்றது குறிப்பிடல. அவனுடைய பாவத்தினால இப்படி ஒரு சம்பவத்துதான் நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம் மட்டும் நம்மளுக்கு தெரியும், இந்த மனுஷன் ஒரு உயிர் இழந்தவனாய் ஒரு பிரேதங்களுக்கு நடுவுல பல பிசாசு பிடித்து ராப்பங்களா கூக்குரலிட்டு தன்னைத்தானே செயல்படுத்திக்கிட்டு இப்படி இந்த மனுஷனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த மனுஷனை குணமாக்கும்படிக்கு இயேசுகிட்ட யாராவது போய் சொன்னாங்களா? யாரும் சொல்லல. ஆனா இந்த இயேசு பார்த்தீங்களா, அவர் எவ்வளவு ஒரு அன்புள்ளவர் பார்த்தீங்களா? யாருமே இந்த மனுஷனை குறித்து இயேசு கிட்ட போய் சொல்லல. அந்த திமிர்வாதக்காரன் ஒரு கதை வாசிப்போம்ல, அதுல 4 நண்பர்கள் தன் சிநேகிதனுக்காக விசுவாசித்து கூரையிலிருந்து சுகமடிக்கும்படிக்கு இறக்கி விடுவாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு நண்பர்கள் யாரும் இல்ல. தன் மகளை சுகமாக்கும்படிக்கு ஒரு தகப்பன் அழுதாரு, அதை போல தன்னுடைய தகப்பனும் வரல. யாருமே கிடையாது இந்த மனுஷனுக்கு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனுக்கு யார் வராராம்? அவரே வராராம். யாரும் அவரை இன்வைட் பண்ணல, யாரும் அவரை வரவேற்கல. நீங்க வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, இப்படி ஒரு மனுஷன் இருக்கான், இவன் பல மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், பல வருஷங்களா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு யாருமே கூப்பிடல. ஆனா இந்த தேவன் அன்புள்ள தேவன். அவர் யாருமே பார்க்காம, யாருமே கண்டுக்காம தள்ளி விடப்பட்ட ஒரு மனுஷன் கூட அற்பமா நினைக்கல. இந்த ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு கடல் போராட்டம், இந்த கடலுடைய கொந்தளிப்பு, சீற்றம் எல்லாத்தையும் பார்த்து தாண்டி ஒரே ஒரு மனுஷனுக்காக ஒரு போதகர் ஒரு முறை சொன்னாரு, இந்த உலகத்துல நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாலும் உங்களுக்காக மரிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பாராம். அவர் உங்கள் மேல ஏன் மேலையோ அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தேவன். இந்த தேவன் இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? நம்ம யாராவது ஆண்டவரை நோக்கி கேட்டோமா, நாங்க பாவம் பண்ணிருக்கோம், எங்களுக்காக நீங்க சிலுவையில மறிச்சு எங்களை காப்பாத்துங்கன்னு யாராவது கேட்டோமா? யாருமே கேட்கல. ஆனா நமக்காக நம்ம கேட்காமலேயே அவர் நம்மளுடைய குற்றங்களை மன்னிக்க, நம்ம தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி, நம்ம சாபத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அவர் நம்ம இழந்த அந்த உறவை நம்மளுக்கு மீட்டு கொடுக்கும்படியாக அவரே செல்ஃபா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாரு, உதவி செய்ய வந்துட்டாரு. இப்போ இந்த 5வது அதிகாரத்துல ஆண்டவர் வராரு. இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்ததும் அவனுக்குள்ள பிசாசு இருக்கு இல்லையா, அந்த பிசாசு எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, ஏன் நீங்க இப்பயே எங்களை துன்பப்படுத்த வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேக்குது. ஆண்டவர் கிட்ட ஒரு காரியத்தை அது சொல்லுது. என்ன சொல்லுது? எங்களை நீங்க இங்க அனுப்பி விடணும்னா அங்க பன்றிகள் இருக்குல்ல, அந்த பன்றிகளுக்குள்ள எங்களை அனுப்பிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. பன்றிக்குள்ள போய் அந்த பிசாசு என்ன பண்ணுது? எல்லா கடலுக்குள்ள விழுந்து மாண்டு போச்சு. இப்போ இந்த பன்றிகள் நம்ம சாதாரணமா வாசிச்சுட்டு போறோம்ல, ஆனா இந்த பன்றிகள், இந்த கதிரை ஊர் இருக்குல்ல, இந்த ஊர்ல ஒரு முக்கியமான சொத்தை குறிப்பிடுதான், பண மதிப்பீட்டை குறிப்பிடுது. கிட்டத்தட்ட ஒரு 500,000 அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பன்றி கூட்டம் ஒரே நிமிஷத்துல போய் கடல்ல விழுந்துருச்சு. இப்ப 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் டக்குன்னு உங்களை விட்டு போயிருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன செய்வோம்? யாரா இந்த மனுஷன் ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை இங்க இருந்து நீங்க போயிருங்க, நீங்க வந்த உடனே எங்களுக்கு இந்த நஷ்டம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாங்க. ஆனா அவர் சுகமாக்கின மனுஷன் அவங்க எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்களுக்கு எது பெருசா தெரிந்தது? எங்களுடைய சொத்து
அழிஞ்சு போச்சு, இங்க இருந்து நீங்க போயிருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை முறை நம்மளுடைய காரியம், ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு காரியத்துல, ஒருவேளை அது மருத்துவ செலவா இருக்கலாம், இல்ல சரீர பலவீனமா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையா இருக்கலாம். நம்ம எத்தனை முறை நம்ம காயப்பட்டுட்டோம்ன்றதுக்காக நான் சபைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு இந்த ஆண்டவரை நம்பணும், என்னை அவமானப்படுத்திட்டா, என்னை இந்த வேலை ஸ்தலத்துல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டியது, ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. நான் ஆண்டவரை எவ்வளவு தூரம் ஆராதிச்சேன், நான் ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்பினேன், நான் ஆண்டவரை எப்படி எல்லாம் நான் நேசிச்சேன், நான் அவங்கள போல எந்த தவறும் செய்யல, பாவத்து கூட எந்த ஒரு பாவ நட்பும் நான் வச்சுக்கல, நான் இப்படி பரிசுத்தமா ஆண்டவருக்காக வாழணும் தீர்மானிச்சேன். ஆனா எனக்கு இந்த நஷ்டத்தை ஏன் ஆண்டவர் வர விட்டாரு, ஏன் நான் நேசிக்கிற இந்த உறவு என்ன கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, ஏன் எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய முறை மனுஷர்கள் நம்மை காயப்படுத்துறதுனால, நம்ம ஒரு காரியத்தை இழந்து போகிறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவரை தள்ளிடுறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவர். அவர் என்ன தெரியுமா செய்யறாரு, அவரு இந்த மனுஷனை, பிசாசு திட்டம் என்ன தெரியுமா, பிசாசு ஆண்டவர் எங்கெல்லாம் ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும், ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தா அதை நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கடினமான ஒரு காரியத்தை கொண்டு வருவான். ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான். அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன உடனே செய்வீங்க, இது என்ன நடக்க போகுது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஜெபம் பண்ணேன், ஆனா எனக்கு இப்பயும் கால் வெடிச்சுட்டு தான் இருக்கு, நான் இதுக்காக இந்த தொழில நான் காசு போட்டேன், ஆனா அதுல முன்னேற்றம் எனக்கு எதுவும் தெரியல, நஷ்டம் ஆகிற மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் பிசாசு கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு விரோதமாய் வந்த உடனே, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தின உடனே நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாம அவரை விட்டு விலகிறோம், சபைக்கு போறது கம்மியாயிருது, ஆண்டவரை தேடுற நேரம் கம்மியாயிருது, ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம் கம்மியாயிருது, மற்றவங்க கிட்ட ஆண்டவரை போய் சொல்றது கம்மியாயிருது. இத என்ன செய்யறோம், நம்ம உலகத்துக்காக நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை விட்டு கொடுத்துடுறோம். ஆனா இங்க அடுத்து சம்பவம் வாசிச்சீங்கன்னா, இந்த பிசாசு பிடித்தவன் இப்ப என்ன தெரியுமா சொல்றா, எனக்கு இந்த ஊரே வேண்டாம், நான் உங்க கூட வந்துடுற ஆண்டவன், படகுல ஏறுறதுக்கு வரா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாருங்கிறத உன் ஜனத்துக்கு முன்னாடி காண்பின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஜனம் தானே இவரை வேண்டான்னு தள்ளிச்சு, இந்த ஜனம் தானே என்ன பண நஷ்டத்துக்காக அவங்களை தேடி வந்த ஒரு சிங்காசனத்துல இருக்கிற அந்த ராஜாதி ராஜாவை வேண்டான்னு ஒதுக்குச்சு. ஆனா இந்த ஜனத்துக்கு நீ திருப்பியும் போன்னு சொல்லி அவர் அங்கிருந்து போனாலும் அவருடைய மகிமை அந்த இடத்துல விட்டுட்டு போறாரு. இப்ப நீ போய் நான் உன் வாழ்க்கையில செஞ்ச அந்த மகிமையான காரியத்தை நீ போய் சொல்லு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா, அவரை அவங்க தள்ளினாலும் அவர் என்ன தெரியுமா, ஒரு மனுஷனை, ஒரு மகிமைய, ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல விட்டுட்டு போறாரு. இப்போ இது கடைசியா இது கதை எப்படி முடியுதுன்னா, இத மனுஷன் போய் தெக்க போலியான்ற அவனுடைய ஊர்ல ஆண்டவர் செய்ததெல்லாம் சொல்லும் பொழுது, அவன் இப்படி எல்லாம் இந்த பிசாசு பிடித்தத ஒரு மனுஷன் சரியாயிட்டா அப்படின்ற அந்த ஜனங்கள் பார்த்து தமிழ் வேதாகமத்துல ஆச்சரியப்பட்டார்கள் இருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல they followed Jesus, அவங்க இயேசுவை பின்தொடர்ந்தாங்களாம், இயேசுவ ஏற்றுக்கொண்டாங்களாம். இப்போ யாரு வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில இந்த சாட்சியுள்ள ஜீவனுள்ள சாட்சியுள்ள இந்த மனுஷன் போய் நிற்கும் பொழுது அங்க என்ன செய்யுது, புறஜாதிகளுக்கு மத்தியில ஒரு ரட்சிப்பு உண்டாகுது.
ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த ஊர் எனக்கு பிடிக்கல, இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த குடும்பத்துல எனக்கு இருக்க பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்க நிமித்தம் என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே மதிக்கிறது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா, அவர் இரக்கமுள்ள தேவன் இல்லையா? அதனால உங்களை விசேஷமா தேர்ந்தெடுத்து அவர் அந்த குடும்பத்துல விசேஷமா தேர்ந்தெடுத்து அந்த சபையில அந்த குறிப்பிட்ட எல்லையில அவர் ஏன் தெரியுமா வைத்திருக்காரா? அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமை அடையும்படிக்கு, உங்களுடைய சாட்சியை நீங்க போய் சொல்லும்படிக்கு, அதன் மூலமாய் அநேகரை நீங்க ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்யும்படிக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா, அந்த பாடு வழியா ஏன் கடந்து வந்தீங்க? அந்த சிலர் கேன்சர் எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க, சிலர் தீராத மூட்டு வலி, தீராத தலைவலி, சிலர் இவ்வளவு பெரிய பண நஷ்டம், சில எத்தனையோ குடும்பங்கள்ல உள்ளவங்களை இழந்திருப்பாங்க. இந்த வேதனை எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எத்தனை பேர் தேவனிடத்துல அன்பு கூறுறீங்க? கை தூக்கி காட்டுங்க. நீங்க எத்தனை பேர் தேவனிடத்துல அன்பு கூறுறீங்க? நீங்க தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா மட்டும் போதும். நீங்க அவர் இடத்துல அன்பு கூறும் போது பிசாசு உங்களுக்கு விரோதமாய் தீமையை கொண்டு வரலாம், ஒருவேளை மனுஷங்க மூலமா கொண்டு வரலாம், ஒருவேளை ரொம்ப நாளா நீங்க நேசிச்சு உங்க கூடயே இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு விரோதமா மாறிடலாம். இல்லைன்னா நீங்க நம்பிட்டு இதன் மூலமா நான் எப்படியாவது மேல வரணும்னு நினைக்கிறேன், உங்க தொழில் உங்களை கைவிற்றலாம், இல்ல உங்க பிள்ளைங்க உங்களை கைவிற்றலாம், இல்லைன்னா உங்க பெற்றோர் உங்களை கைவிற்றலாம், நீங்க நம்பி இருக்கிற ஏதோ ஒரு காரியம், உங்க படிப்பு உங்களை கைவிற்றலாம். எது கைவிட்டாலும் அவர் என்ன தெரியுமா செய்வாரா, நீங்க அவரை நேசிக்கிறபடினால சகலத்தையும், அவர் நன்மையை மட்டும் உங்களுக்கு சொல்லல, தீமை வரும் தான், ஆனா சகலத்தையும் கடைசி எப்படி முடிய பண்ணுவாராம், நன்மைக்கே முடிவு பண்ணுவாராம். தேவனுடைய நாமம் உங்க மூலமாய் மகிமை அடையும்படிக்கு அவர் என்ன செய்வாராம், பிசாசு கொண்டு வருகிற சோதனையை கூட எப்படி மாற்றிடுவாரா, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றிடுவாரா. நஷ்டம் ஏற்படுது, ஆனா அந்த நஷ்டம் அழிவுக்குரியதுதான், இந்த பூமிக்குரியதுதான், அது கொஞ்ச காலம்தான். அவர் ஐஸ்வர்யமும் எல்லாமோ யாருடையது? அவருடையது இல்லையா? அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட அவருக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய கொடுக்க முடியும். ஆனா அவரு இந்த காரியத்தை விட, உலகத்தின் காரியத்தை விட எதுல அவர் அதிக அக்கறை செலுத்துறார் தெரியுமா? அவர் உங்களில் அன்பு கூறுகிறார், உங்கள் மேல அக்கறை செலுத்துறார். என் மகன் என் மகள் என்கிட்ட இருந்து உறவுல பிரிஞ்சிடக்கூடாது, அந்த உறவு ஐக்கியத்துல ஆண்டவர் அதிக பிரியப்படுகிறபடியினால அவர் உங்களை அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து வந்தாலும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் உங்களோட கூட முடிவு பரியந்தமும் அவர் உங்களோட கூட இருப்பார். அந்த ஊர்ல நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நீதிமானா இருக்கலாம், நீங்க இல்ல அந்த ஊர்ல நீங்க ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவரை அறிவிக்கிறவரை, ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருக்கலாம். ஆண்டவரை நேசிக்கிற உங்களுக்கு அந்த பாடு, கஷ்டம், அவமானம், நிந்தை வரலாம். நீங்க அந்த ஊர்ல அத்தனை பேருக்கு நடுவுல நீங்க ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் உங்களுக்காக இயேசு அக்கறைக்கு வருவார். அவர் காற்றையும் கடலையும் கடந்து உங்களுக்காக அவர் அக்கறைக்கு வருவார். அவர் உங்களை மீட்கும் பொருட்டாக, நீங்க ஒருவேளை அவரை இன்வைட் பண்ணாம இருந்திருக்கலாம், உங்களுக்காக ஒருவேளை யாரும் ஜெபிக்காம இருந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் அவர் உங்களை சந்திக்கிறதுக்கு தடையா இருக்கிறாரு. நீங்க அப்பா பிதாவே அப்படின்னு நீங்க அவரை கூப்பிடும் பொழுது அவர் நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்துக்கு அவர் எப்படி இருக்கிறார்? சமீபமா இருக்கிறார். நீங்க அப்பான்னு கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவர் உங்ககிட்ட உங்களுடைய சங்கிலியை என்ன செய்வாரு? இந்த மனுஷன் ரொம்ப நாளா சங்கிலியில கெட்டி போட்டு வச்சாங்க, ஆனா அவர் வரும் பொழுது இப்ப அவன் சுதந்திரவாளியாய் மாறினான். எத்தனை வருஷம் இல்லையா கல்லறை பிரேதங்களுக்கு நடுவுல அது ஒரு வாழ்க்கையா? எத்தனை வருஷம் இந்த நிந்தை, எத்தனை வருஷம் இந்த பாடு, எத்தனை வருஷம் இந்த அவமானம், இதெல்லாம்
அவர் வந்தபோது ஒரு நொடி பொழுதுல அந்த சங்கிலிகள் எல்லாம் முறிப்பட்டது. இப்போ அவன் ஜீவன் உள்ளவங்களுக்கு முன்னாடி இப்போ தேவனுக்குடைய ஜீவன் உள்ள சாட்சியாய் அவன் மாறிட்டான். இப்போ புறஜாதியா இல்ல, இப்போ ஒரு ஒரு மனுஷன் சுவிசேஷகனா மாறிட்டான். கல்லறையில பிரேதங்களுக்கு நடுவுல வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் ஆண்டவர் வந்து சந்தித்த உடனே இப்போ விக்கிரகமா இருக்கிற அந்த ஒரு குகைக்குள்ள, விக்கிரக குகைன்னு சொல்லலாம் அந்த இடத்த, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள அவன் போய் என்ன சொல்றான், பிரசங்கம் பண்றான். புறஜாதியன், இவன் வந்து யாரும் யூதனோ இல்ல, இவன் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு ஆளோ கிடையாது. இது புறஜாதியான ஒரு மனுஷன். ஒரே ஒரு புறஜாதியான அந்த பிசாசு பிடித்த மனுஷனுக்காக ஆண்டவர் வந்திருப்பார் என்றால், அவரையே நம்பி அவரையே அனுதினமும் சார்ந்திருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வராமல் இருப்பது எப்படி? அவர் அதிக நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய காரியங்கள்ல, உங்களுடைய எது உங்களை ரொம்ப நாளா வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த உங்களை உடைச்சுக்கு உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிரணும் அப்படின்ற இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி சிங்காசனத்துல வைத்து அழகு பார்க்கிற தேவன். அவர் அப்படியாய் உங்களை செய்வார். ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும்னா, அவரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நம்ம பின் வாங்கவே கூடாது. அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். நீங்க அவர்ல அன்பு செலுத்த முடியலனாலும் பரவாயில்ல. சில நேரத்துல நம்ம பலவீனத்தை நிமித்தம் நம்மளால அவர் மேல அன்பு செலுத்த முடியாது. அன்பு செலுத்த முடியலனாலும் பரவாயில்ல, அவர் உங்களை நேசிக்கிறாருன்றதுல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. அவர் என்ன நேசிக்கிறாரு, அவர் என்ன நேசிக்கிறாருன்னும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் உங்களுக்கு பெருசா தெரியாது. அவர் என்ன நேசிக்கிறாருன்னும் போது நீங்க பாவம் செய்தாலும் அவரை விட்டு ஓட மாட்டீங்க. நீங்க அவர்கிட்ட ஓடுவீங்க. நான் இந்த பாவத்தை செய்துட்டேனே, உங்களை துக்கப்படுத்திட்டேனேன்னு சொல்லி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவோட அன்பை விட்டு நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. ஆனா அந்த அன்பை நம்மள ஆண்டவர் நேசிக்கிறாரு அப்படின்றத மட்டும் நம்ம விசுவாசிக்காம போயிட்டோம்னா அது நம்மளுடைய நிலை என்ன செய்யும்? பிசாசு அந்த சின்ன ஒரு சந்து வழியா வந்து ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்திடுவான். இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்திருந்தாலும், ஒருவேளை என்ன குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், விசுவாசத்துல ஒருவேளை நம்ம தளர்ந்தவர்களா இருக்கலாம். இந்த காரியம் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நடக்கலன்னு இருக்கலாம். ஒருவேளை நான் வார்த்தை வந்துச்சு, ஆனா காற்று அடித்து எனக்கு கொஞ்சம் என்ன நான் சில காரியங்களை மறந்து போயிட்டேன். ஆண்டவர் அக்கறைக்கு போடுவோம்னு சொன்னதை நான் மறந்துட்டேன், என்னால நம்ப முடியலன்னு ஒருவேளை நீங்க பலவீனமாய் ஆயிடலாம். இல்ல ஒருவேளை இந்த பிசாசு பிடித்த மனுஷனை போல யாருமே உங்களை திரும்பி பார்க்காமல், யாருமே உங்களுக்கு அக்கறை செலுத்தாமல் பல வருஷங்கள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இல்ல உங்களை அவமானப்படுத்துற ஒரு சூழ்நிலையில மற்றவர்கள் வைத்திருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க இதெல்லாம் வழியா நீங்க இருந்தாலும் நீங்க ஒன்றை மாத்திரம் நினைவுல கொள்ளணும். இப்ப உங்களை ஆண்டவர் நேசிக்கிறத விட அதிகமாய் அவரால் நேசிக்க முடியாதான். நம்ம எதுவுமே இப்போ நான் அதிகமா இன்றைக்கு உபவாசம் இருக்க போறேன், ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கும் அப்படின்னு உங்களால உபவாசத்தை நிமித்தம் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடினால நீங்க வேணா அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கலாம். நீங்க வந்து பரிசுத்தம் ஆகணும்ன்றதுக்காக பாவம் செய்யாம நான் இருக்க போறேன் அப்படி முடியாது. அவர் உங்களை நேசிக்கிறபடினால நீங்க என்ன செய்வீங்களா, அவர் மனம் துக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி பாவத்தை நீங்க வெறுப்பீங்களா? இதெல்லாம் அடிப்படை எங்க இருக்கு தெரியுமா? நான் அவரை நேசிக்கிறதுனால இல்ல, அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறதுனால நான் இந்த உலகத்தை வெறுத்து அவரை பின்பற்ற மன உறுதியா இருக்கிறேன். நீங்களும் என்ன செய்யணுமா, வாழ்க்கையில் எந்த போராட்டம்னாலும் இல்ல எந்த ஒரு அவமானம், யார் உங்களை விட்டுறாலும், யாரு நேசிச்சாலும், யாரு நேசிக்காட்டாலும், மனைவி நேசித்தாலும், கணவன் நேசிக்காவிட்டாலும், எப்படி சூழ்நிலாலும்
அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? முழு மனதாய் விசுவாசிக்கணும். அவர் தோற்றத்தின்படி நேசிக்கிறவர் அல்ல, அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறவரோ அல்ல. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர். உங்களுடைய மன குலசங்கள், நீங்க படுகிற வேதனைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அவர் உங்களை இன்னும் அதிகமா நேசிக்கிறார். அவர் உங்க மேல இன்னும் அன்பு கூறுகிறார். தகுதி இல்லாம இருக்கும் போதே அவரு நமக்காக சிலுவையில மரித்தார். அவருக்காக இந்த ஆலயத்துல நீங்கள் நேரம் செலவிடுவீங்க. அவருக்காக நீங்க உங்களை இந்த பாவமான உலகத்துல இருந்து விலக்கி நீங்க பரிசுத்தத்தை நீதியை பிடித்துக் கொள்ளணும்னு நினைக்கிற வாஞ்சையுள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் உங்களை எப்படி கைவிடுவார்? அவர் கைவிடவே மாட்டார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை, ஆண்டவரே நீங்க எங்களை நேசிக்கிறீங்கன்றத விசுவாசிக்கிறோம்னு அறிக்கை செய்யுங்க. நீங்க எங்களை நேசிக்கிறோங்கன்றத நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க என் மேல அன்பு கூடுறத நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க சொல்வீங்களா? ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா ஒரு சில நாட்கள் அவரை விட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நான் தள்ளி இருக்கலாம், ஆனா நீங்க என் பக்கத்திலேயே தான் இருக்கிறீங்க ஏசப்பா. இப்பொழுதும் ராஜா நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் என்னை நேசிக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை சூழ்நிலை என்னை கட்டி வைத்திருந்தாலும் என்னை விடுதலையாக்க நீர் வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன் என்று நீங்க அறிக்கை செய்து அதை பெற்றுக் கொள்வீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த வேளையில அப்பா நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர், அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அவர்களுக்காக அக்கறை கடந்து வருகிற தேவன் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் நீர் அவர்களுக்காக அப்பா அமைதியா இருக்கும்படி செய்கிற தேவன் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில என்ன காரியம் அவங்களை ஆண்டவரே நொறுக்கி, என்ன காரியம் அவங்களை அப்பா ஒரு பிடியில வைத்திருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தை அந்த ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இப்பொழுதே பேசுகிறோம். உம்முடைய ரத்தம் பாய்ந்து அந்த கட்டுகளை விடுதலையாக்கட்டும். உம்முடைய ரத்தம் இப்பொழுதே சுவாமி அந்த குடும்ப கட்டுகள்ல இருந்து அவர்களை விடுதலையாக்கட்டும். அந்த தொழில முன்னேற முடியாத வெடிக்கு ஒரு பைனான்சியல்ல ஒரு ஸ்ட்ரகிள கொண்டு வருகிற அந்த காரியத்துல இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒரு அற்புதத்தை பேசுகிறோம். அந்த வியாதிக்கு விரோதமாய் நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். அந்த அப்பா வியாதி அவர்களை அப்பா வருத்தி கொண்டிருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது முறைப்பட்டு போவதாக. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், சமாதானம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.